திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் அரண்மனை குடும்பம் பகுதி 4. அசோகமித்திரன் அவர்களின் குறிப்பு. சந்திரமௌலீஸ்வர கணபாடிகள் விளக்கமளிக்கும் முன் சில கேள்விகளை அசோகமித்திரனிடம் கேட்க விரும்பினார். அசோகமித்திரன் அதை வரவேற்றார். இந்த உலகில் நிதர்சனமான விஷயங்கள், அப்படி நிதர்சனம் இல்லாதபடி நம்பிக்கை வைத்து மட்டுமே ஏற்க முடிந்த விஷயங்கள் என்று 2 வகைகள் இருக்கின்றன. அதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா என்பது கணபாடிகள் கேட்ட முதல் கேள்வி. இந்த கேள்விக்கு அசோகமித்திரனுக்கு முதலில் சரியாக புரியவில்லை. எது நிதர்சனமானது, எது நம்பிக்கை வைத்து ஏற்க வேண்டியது என்பதை நீங்களே சரியான உதாரணங்களுடன் முதலில் சொல்லிவிடுங்கள். நான் என் பதிலை பிறகு சொல்லுகிறேன் என்றார். உங்கள் தாயை நீங்கள் நிதர்சனமாக நம்பலாம். அவள் இல்லாமல் நீங்கள் பிறந்திருக்க முடியாது. அவள் உங்களை 10 மாதம் சுமந்திருந்து பெற்று வளர்த்து எல்லாமே நிதர்சனம். அதை ஊரும் உலகமும் கூட பார்க்கவும் முடியும். எனவே உங்கள் தாய் நிதர்சனமானவள். ஆனால் உங்கள் தந்தையை நீங்கள் நம்பித்தான் ஏற்க வேண்டும். இவரே உன்னுடைய தந்தை என்று உங்கள் அம்மா சொல்லுவதை நம்பத்தானே வேண்டும் என்கின்ற கணபாடிகளின் கேள்வி அசோகமித்திரனுக்கு மெல்ல புரியத் தொடங்கியது. அது எப்படி என் தந்தையின் சாயல், குணம் என்று பல விஷயங்கள் இருக்கின்றதே. ஆக அப்பாவை கூட நம்பிக்கை வைத்து ஏற்க தேவையில்லையே என்று ஒரு பதில் கேள்வியை கேட்டார் அசோகமித்திரன். இந்த சாயல், குணம் எல்லாம் எல்லோருக்கும் பொருந்தி வரும் என்று கூற முடியாது. முழுக்க முழுக்க ஒருவர் அவர் தாயை அப்படியே உரித்து வைத்து கொண்டும் பிறக்கலாம். எனவே அம்மா சொல்வதை நம்பித்தான் முதலில் நாம் தந்தையை ஏற்கின்றோம். வாஸ்தவம்தானே என்று கணபாடிகள் கேட்கவும் அசோகமித்திரன் மறுக்கவில்லை. சரி, இதன் மூலம் நீங்கள் எதை எனக்கு உணர்த்த வருகிறீர்கள் என்கின்ற ஒரு பதில் கேள்வியை கேட்டார் அசோகமித்திரன். நல்ல கேள்வி. உலகில் உள்ள விஷயங்கள் அவ்வளவும் ஒன்று நிதர்சனமானது, இன்னொன்று நம்பிக்கை வைத்து ஏற்பதே என்கின்ற 2 விதத்துக்குள்தான் அடங்கியுள்ளது. பாம்புகள் தொடர்பான உங்கள் கேள்விக்கான பதில் என்பது புராணங்களை சார்ந்தது. அடுத்தது அனுபவம் சார்ந்தது. இதை நம்பிக்கை வைத்தே ஏற்க வேண்டும். அடுத்து அனுபவித்து உணர்ந்திட வேண்டும். இதை நிதர்சனமாக ஒரு விஞ்ஞான கூடத்து ஆய்வு போல ஆய்வுகளை நிகழ்த்தி நிதர்சனப்படுத்த முடியாது. அதற்காகத்தான் அப்படி சொன்னேன் என்கின்றார் சந்திரமௌலீஸ்வர கணபாடிகள். இனி நாம் கதைக்குள் செல்வோம். தன் மகன் கணேசராஜா என்கின்ற கணேசன் தேர்தலில் நிற்கப் போகின்றான் என்ற செய்தி MP அருணாச்சலம் மூலமாக காதில் விழவுமே கைலாச மகாராஜா முகத்தில் ஏராளமான அதிர்வலைகள். அவருக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த குடும்பமே அந்த அதிர்வை தங்கள் முகத்தில் எதிரொலித்தது. அவர்கள் அதிர்வதை உணர்ந்த அருணாச்சலமும், என்னமோ இப்போ தான் இந்த விஷயத்தை கேள்விப்படுற மாதிரி பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியாதுங்களா? அது இருக்கட்டும், உனக்கு யார் இதை சொன்னது? சின்னவரே ஒரு லயன்ஸ் கிளப் மீட்டிங்கில் பேசி இருக்காருங்க, அந்த வீடியோ கூட இருக்குங்க, வேணும்னா போட்டு காட்டட்டுங்களா? அப்படியா? கணேசனுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கிறதா எனக்கு தெரியல. அஃப்கோர்ஸ் நானும் மும்பை, டெல்லின்னு டூர் போயிட்டேன். நாங்கள் ஒருத்தர் பார்த்துக்கவே இல்லை. நான் கூட நேற்று தான் வந்தேன். நான் வரவும் அவன் ஏற்காட்டுக்கு போயிட்டதா சொன்னாங்க. அவன் வரட்டும், அவன்கிட்டயே கேட்குறது என்னங்க, இப்போவே பாருங்க என்றார் அருணாச்சலம். தன் கைபேசியை எடுத்து அதில் அடங்கி கிடந்த அந்த வீடியோவை வாட்ஸ்அப் பக்கம் போய் தட்டிவிட்டு கைலாச ராஜா முன் காட்டினார். கணேசனும் கம்பீரமாக மைக்கின் முன்னால் நின்று பேசத் தொடங்கியிருந்தான். அதில், நண்பர்களே, நமது சேலம் நகரம் கடந்த 20 வருடங்களில் பெரிய அளவில் வளர்ந்து விட்டது. ஆனால் போக்குவரத்து நெருக்கடிக்கு ஒரு தீர்வை காண்பதில் நாம் பின்தங்கியே இருக்கின்றோம். அதேபோல் பெரிய அளவில் IT நிறுவனங்களும் இங்கு வர வேண்டும். அப்படி வர வேண்டும் என்றால் கட்டாயம் நமது விமான நிலையம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக இருக்க வேண்டும். அதேபோல் ஏற்காடும் ஒரு பெரிய சுற்றுலாத்தலமாக, குறிப்பிட்ட சேலத்தில் இருந்து ஹெலிகாப்டரில் போய்விட்டு வர முடிந்த ஒன்றாக இருக்க வேண்டும். ஏற்காடு அடிவாரத்திலிருந்து விஞ்ச் மூலமாக போய் வரவும் ஏற்பாடுகளை செய்யலாம். தரை மார்க்கத்தில் 18 கிலோமீட்டர் என்றால் விஞ்ச் மூலம் பயணிக்கும் பொழுது அல்லது கேபிள் கார் மூலம் பயணிக்கும் பொழுது அது 4 அல்லது 5 மைல் தூரம்தான் கொண்டிருக்கும். அப்படி செய்தால் மேல்நாடுகளில் இருப்பது போல் சேலம் நகரையே நாம்
நவீனமாக மாற்றிவிடலாம். இதற்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும். அவசியப்படும் பட்சத்தில் வரும் பாராளுமன்ற தேர்தலில் நானே கூட நிற்க தயாராக இருக்கின்றேன். அந்த பேச்சு மேலும் தொடர்ந்த போதிலும் அருணாச்சலம் அதை பாதியில் விட்டுவிட்டு கைலாசராஜா முகத்தை பார்க்க ஆரம்பித்தார். கைலாசராஜா முகத்தில் சற்றே சலனம். பார்த்தீங்கல்ல, அருணாச்சலம் அந்த சலனத்தின் ஊடே கேட்டிட, நல்லாவே பேசியிருக்கான். நான் கூட விமான நிலையம் பார்க்கத்தான் நினச்சேன். ஆனால் அவன் விஞ்சு கேபிள்காரன்னு ரொம்ப விரிவாகவே சிந்திச்சிருக்கானே. ஐயா, சின்னவரை பாராட்டுற மாதிரி தெரியுதுங்களே. ஏய்யா, என் மகன் நல்லா பேசுனதை நான் பாராட்டக்கூடாதா? அதுக்கு இல்லைங்க, அரசியலுங்கிறது எப்படிப்பட்ட குட்டைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். வேதாளத்துக்கிட்ட சிக்கன விக்ரமாதித்தனா தான் நாங்களே இருக்கோம். நம்ம சின்னவரெல்லாம் வந்தால் தாங்க மாட்டாருங்க. புரியுது, அவன் வரட்டும், பேசிட்டு நான் சொல்கிறேன். நீ இப்போ விரும்புகிற எல்லாத்தையும் செஞ்சு தர நான் தயாராக இருக்கேனுங்க. அப்புறம் எதுக்குங்க ஒரு அரண்மனை குடும்பத்துக்கு அரசியல்? நீ ரொம்பவே பயப்படுற மாதிரி தெரியுது. பிறந்த நாள் அதுவுமா எதுக்கு அனாவசியமாக கவலைப்படுற? நான் தான் அவன் வரட்டும், அவன் வந்ததும் பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்கிறேன்ல. பேசிட்டு தான் சொல்கிறேன்னு சொல்கிறீங்க. அவரை நிற்க நாங்கள் விடமாட்டோன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஐயா. அது என்னால் முடியாது. இந்த அரண்மனை குடும்பத்தில் கணேசன் ரொம்பவும் வித்தியாசமானவன். அவனுக்கு எது விருப்பமோ அதைத்தான் செய்வான். அதுக்கு அவன் படிக்கிட்ட கல்யாணமே சாட்சி. ஒட்டுமொத்த குடும்பமே எதிர்த்தும் அவன் அந்த வடநாட்டு பொண்ணை விடலை. இன்றைக்கும் அதுவும் அந்த குடும்பத்து மருமகளாக ஆகிப்போச்சு. நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட பேச முடியாது. இது ஒரு உதாரணம்தான். உனக்காக நான் ஒன்று வேணா செய்யலாம். கணேசா, நமக்கு அரசியல்லாம் வேண்டாம்ப்பான்னு சொல்லி பார்க்குறேன். கேட்கலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லிக்கொண்டே இது பற்றி இனி பேச வேண்டாம் என்பது போல் எழுந்து நின்றார் கைலாசராஜா. அவருடைய உடல் மொழி அருணாச்சலத்துக்கும் புரிந்தது. சரிங்க ஐயா, பார்த்து செய்யுங்க, நானும் புறப்படுறேன் என்று தானும் எழுது கொண்டார். அடுத்த 5வது நிமிடம் அந்த பங்களா காம்பவுண்டில் ஒரு கார் கூட இல்லை. ஹாலில் கைலாசராஜாவிடமும் தீர்க்கமான யோசனை. அவனை இப்படியே அவன் போக்கிலே விட்டுருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சமும் சரியாப்படலைன்னு மெல்ல ஆரம்பித்தாள் கைலாசராஜாவின் தாயான மங்களவல்லி. ஆமாம் மாப்பிள்ள, அரசியல்லாம் நமக்கு கொஞ்சமும் சரிப்பட்டு வராது. கையில் இருக்கிற காசு தான் கரையும் என்று மெல்ல இடையிட்டார் மாமா வான குலசேகர ராஜா. அவனவன் கோடி கோடியாக சம்பாதிக்கிறான், அரசியலுக்கு போகிறான். நீ என்ன காசு கரையுங்கிற என்று குலசேகர ராஜாவை பார்த்து சிரித்தபடியே கேட்டார் கைலாசராஜா. ஏங்க, நம்ம கணேசன்தான் எல்லாத்துலேயும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாச்சே. இவன் சம்பாதிக்கிற ஆளே இல்லையே மாமா. அப்போ உங்களுக்கெல்லாம் விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அப்படியே போட்டி போட்டாலும் காசு எல்லாம் கொடுக்காம ஜெயிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட சாத்தியமே இல்லை. தோற்று போய் குடும்பத்துக்கே கெட்ட பெயர் தான் மிஞ்சோ. ஏற்கனவே ஒருத்தி இழுத்துக்கிட்டு வந்த அந்த ஒரு கெட்ட பேர் போதாதா? இது வேறு சேரணுமா? கஸ்தூரி ஏன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருக்க? கைலாசராஜா மனைவி பக்கம் திரும்பி கேட்டார். நான் என்னத்தை சொல்ல? காதல் கல்யாணம்னு ஒன்று பண்ணி ஒரு குழந்தையும் பிறந்தது. ஆனால் அதுவோ சீக்காளியா இப்போவோ அப்போவோன்னு இருக்குது. அவன் வாழ்க்கை இப்படி போக வேண்டாம். கஸ்தூரி பேசி முடிக்கும் பொழுது கண்ணீரில் கசிவு, அதில் அவளது பாசமும் வருத்தமும் நன்றாகவே தெரிந்தது. நாம் வருத்தப்பட்ட ஒரு பிரயோஜனமும் இல்லை. கணேசனுக்கு நடக்கிறது செவ்வாய் தசை. ஜாதகத்திலையும் செவ்வாய் நீச்சம். அந்த தசையோட காலம் 7 வருஷம். அது ஆரம்பித்தப்பத்தான் அந்த வடநாட்டுக்காரி அவனை வளைச்சி பிடிச்சா. இப்போ அந்த தசை முடிய போகுது. அது முடியறதுக்குள்ள ஒரு பெரிய விபத்தையோ இல்லை அழிவையோ தராமல் அது போகாது. இதை நான் சொல்லலை, நம்ம குடும்ப ஜோசியர் நல்லமுத்து பிள்ளையை எழுதியே கொடுத்துருக்கார். அதுதான் கணேசனும் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான். குலசேகரன் தெளிவாக உரத்த குரலில் சொன்னதை கேட்டு கஸ்தூரி மிரண்டே போய்விட்டாள். அண்ணே, என்ன இது புதுசு புதுசாக எதோ சொல்கிறியே என்றாள். நீ வருத்தப்படுவேன்னு அம்மா நான் எதையும் சொல்லலை. அரசியல் பேச்சு வரவும் சொல்லாமல் இருக்கவும் முடியல. அவன் ராசி தான் அவனுக்கு பிறந்ததையும் போட்டு ஆட்டி வைக்குது. ஜோசியர் நிச்சயமாக இந்த பொண்ணோ அது மூலமாக வர்ற வாரிசோ உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டார். அவ்வளவு ஏன், ஜாதகத்தை கையில் எடுத்தா யாரும் கணேசனுக்கு பொண்ணே கொடுத்துருக்க மாட்டாங்க. நாம் என்ன என் மருமகள் தங்கச்சி மகன்னு என் மகளை கொடுத்துருக்கலாம். இவளும் எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு அவன் நினைப்பில் தானே இன்னமும் இருக்கா. குலசேகரன் அழகாக தன் மகள் மஞ்சுளாவிடம் வந்து முடித்தார்.
துல்லியமாக அந்த வினாடியில் மஞ்சுளாவும் அழுதபடியே அங்கிருந்து விலகி போனாள். குலசேகரனின் பேச்சை கேட்ட வகையில் கைலாசராஜாவின் மனதில் பெரும் இரைச்சல். யோசிங்க மாப்பிள, துணிச்சலாக சில முடிவுகளை எடுங்க. அரசியல் நமக்கு வேண்டாம். கணேசன் வரைக்கும் கால நேரமும் சரியில்லை. எப்போ வேணா எது வேணான்னு நடக்கும்னு இருக்குது. இதையெல்லாம் மனசில் வச்சு கொஞ்சம் கண்டிப்பான முடிவுகளை எடுங்க. நானும் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன். குலசேகரன் அழகாக பிட்டை போட்டு விட்டு புறப்பட்டு விட்டார். வெளியே அவர் தனிப்பட்ட உபயோகத்திற்கென்றே ஒரு BMW காத்திருந்தது. செர்ரி பழ நிறத்தில் டயர் கொண்ட ஒரு படகு போல் காட்சியளித்த அதை நெருங்கியவர் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு கைபேசி வழியாக சதீஷை பிடித்தார். என்னய்யா, எல்லாம் எந்த அளவில் இருக்குது? கவனிச்சுக்கிட்டே இருக்க ஐயா. சின்னவர் எப்பவும் கூடவே தான் இருக்கார். ஒரு ஆச்சரியம் பாருங்க, அந்த சின்ன பொண்ணு இப்போ நல்லா ஓடி விளையாடுது. அதை பார்த்தா யாரும் சீக்காளின்னே சொல்ல மாட்டாங்க. எப்படிடா? மார்ட்டின் வீடியோவை எடுத்து அனுப்பிட்டான். உங்களுக்கு தட்டி விடட்டுங்களா? அனுப்பு. ஆமாம், அது எப்படி இவ்வளோ சீக்கிரம் இப்படி குணமாச்சு? எல்லாம் அந்த வாழை மரத்தடி சாமியார் வேலை மாதிரி தான். தெரியாது. சாமியாராவது மாமியாராவது உளராதையா. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இவர் நாம் நினைக்கிற டுபாக்கூர்ஸ் மாதிரி வேலை செய்கிறவர் இல்லைங்க. ஷிரடி சாய்பாபாவே திரும்ப வந்துட்ட மாதிரி இருக்குது. கூட்டமும் குவியுது. நம்ம ஜனங்க எல்லாத்துக்கும் தான் கொடுவாங்க ஐயா. அதையெல்லாம் வச்சு நாம் முடிவு பண்ணிடக்கூடாது. போகட்டும். நீ என்ன செய்யணும்னு இங்கே இருக்க? நான் இங்கே பலமாக அஸ்திவாரத்தை போட்டு வச்சுருக்கேன். ஏற்காடு மலையையே உங்கள் கதையை முடிச்சுட்டா எல்லாம் சின்னவரோட ஜாதகத்தினால தான் ஆயிடும். இங்கே குடும்பத்தில் யாருக்கும் சந்தேகமும் வராது. விடுங்க. மார்ட்டின் இப்போ பங்களா கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்கான். எனக்கு தகவல் தந்துக்கிட்டே இருக்கான். சின்னவர் தனியே வெளியே போனால் போகிறோம். இந்த தடவை அவன் எதையாவது பண்ணிடுவான். என்ன வேணா பண்ணட்டும். கொலை முயற்சிங்கிற மாதிரி வெளியில் தெரியக்கூடாது. அப்போ ஒன்று பண்ணலாங்களா? என்ன, ஒரே சமயத்தில் 4 கருணாகுங்களே அவங்க பெட்ரூம்குள்ளே சின்னவர் இல்லாத சமயமாக பார்த்து விட்டுடட்டுமா? அது கூட நல்ல ஐடியா தான். ஆமாம், பங்களாவை சுற்றி பாம்பு நடமாட்டம் எதுவும் உண்டா? நிறையவே உண்டுங்க. அது நிச்சயம் ஒர்க் அவுட் ஆகும். அந்த வடநாட்டு பொண்ணும் பாம்பை பார்த்தா விழுந்து கும்பிடுதான். அது அதோட குலதெய்வமாம்ல. ஆமாம், கையில் பச்சை கூட குத்திருப்பா. அது பொறுமே. சாமின்னு கும்பிட போனாங்க. ஆனால் போட்டு தள்ளிடுச்சின்னு சொல்லிட்டு நாம் போயிட்டே இருக்கலாம். அப்போ முதல்ல அதை செய்யி. குலசேகரன் கடூரமாக சொல்லி முடித்து கொண்டார். திரு அசோகமித்ரன் அவர்களின் மற்றொரு முன்னுரையை பார்ப்போம். சந்திரமௌலீஸ்வர கணபாடிகள் நம்பிக்கை வைத்தே நாகம் சார்ந்த விஷயங்களை ஏற்க வேண்டும் என்று சொல்லவும் அசோகமித்ரன் முகத்தில் ஒரு கேலி சிரிப்பு உதடிகளில் தெரிந்தது. கணபாடிகளுக்கு அது புரிந்தது. உடனே நிதர்சனமாக நிரூபிக்க முடிஞ்சாதான் நான் நம்புவேன்னு நீங்கள் நினச்சா நாம் இந்த விஷயத்தை இதுக்கு மேலே பேச வேண்டாம். நீங்கள் உங்கள் போக்கில் போய்கிட்டே இருங்க என்றார் கணபாடிகள். அந்த பதில் அசோகமித்ரனை திடுக்கிட வைத்தது. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எதையும் பாரபட்சம் இல்லாமல் அணுகிறது தான் என்னோட வழக்கம். சரி, நம்பிக்கையை வைத்தே நீங்கள் சொல்ல போகிறத நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள். பாம்புகளை உணவுப் பொருளாக நினச்சி சாப்பிட்ற ஒரு கூட்டம் நல்லா தானே இருக்குது. அது சபிச்சிடும். அதோட சாபம் நல்லபடியாக வாழ விடாதுங்கிறதெல்லாம் ஏற்க முடிஞ்சால் ஒரு கருத்தாகவே இல்லையே. பொதுவாக எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. ஒரு புழு பூச்சியை கொல்லக்கூட நமக்கு அனுமதி கிடையாது. மீறி நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாக அது பாவம்தான். அந்த பாவத்துக்கான பதில் விளைவானது நிச்சயமாக உண்டு. இதில் பாம்புகள் வரைக்கும் ஒரு வேகம் அது இருக்கிறத நான் உணர்ந்திருக்கேன். அதே போல் சர்ப்பதோஷ ஜாதகங்கள் ஒருபோதும் பொய்யானது இல்லை. பாம்பை உணவாக சாப்பிட்றவங்க நல்லாத்தானே இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறத நான் பொருட்படுத்த தயாராக இல்லை. நல்லா இருக்காங்கன்னு நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிற அர்த்தம்னு எதுக்குன்னு என்னன்னு எனக்கு தெரியாது. என் வரையில் நல்லா இருக்காங்கன்னா சாப்பிட்றதும் தூங்குறதும் மட்டும் இல்லை. 16 பேர்கள், 16 விஷயங்கள் இருக்குது. அதை பெற்று வாழ்வது தான் பெருவாழ்வு. உயிரினங்களை துன்புறுத்தவோ கொல்லவோ செய்தல் இந்த பெருவாழ்வை நிச்சயம் ஒருவர் வாழ முடியாமல் செய்துவிடும். ஒருவரோட சந்தோஷமான வாழ்வுங்கிறது அவர் மட்டும் சந்தோஷமாக வாழறது கிடையாது. அவரோட பிள்ளை, பேரன், பேத்தி, கொள்ளு பேரன், கொள்ளு பேத்தி, இப்படி எல்லோரும் உடல் ஊனமில்லாமல் மனநலத்தோட சந்தோஷமாக வாழ்கிறது தான் சிறந்தது. எல்லாத்துக்கும் மேலான பூரண சுதந்திர உணர்ச்சியோட இந்த பிறப்பு பற்றியே தெளிவுகளோட வாழ்வது தான் மிகவும் முக்கியம். உயிரினங்களை கொள்வதற்கு நிச்சயம் பிறர் பார்த்து வியக்கும்படியான ஒரு வாழ்க்கை இருக்கவே இருக்காது. இது 80 வயசான நான் என் வாழ்க்கையிலேயே பார்த்த உண்மை.
அகிம்சைக்கு அப்போ பெரிய சக்தி இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்படித்தானே? அப்படியும் சொல்லலாம். உயிரினங்களை கொல்ற யாரும் அதுக்காக பாவத்திலேருந்து தப்பிச்சுக்க முடியாது சொன்னீங்க. கேட்குறோமென்னு தப்பாக நினைக்க வேண்டாம். நாம் சாப்பிட்ற அரிசி பருப்பில் இருந்து காய்கறி கீரை வரை எல்லாமே உயிர் உள்ளவைதானே. இவற்றை சாப்பிட்டா மட்டும் பாவம் இல்லையா? ஆடு மாடு பாம்பு தேளுன்னு சாப்பிட்டாதான் பாவமா? இது ரொம்ப அறுத பழசான கேள்வி. இதுக்கு எவ்வளவோ பேர் எப்படியெல்லாமோ பதில் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் என்று ஒரு பெரிய விவாதத்திற்கு தயாரானார் கனபாடிகள். இப்பொழுது மீண்டும் நாம் கதையை தொடர்வோம். குலசேகரன் சொல்லிவிட்டு விலகவும் சதீஷ் அடுத்து மார்ட்டினை அழைத்தான். மார்ட்டின் அப்பொழுது ஏற்காட்டின் ஏரிக்கரை ஓரத்தில் சூடான மிளகாய் பஜ்ஜியை சாப்பிட்டபடி இருந்தான். ஒரு கையில் மிளகாய் பஜ்ஜி, மறு கையில் டீ கிளாஸ். மார்ட்டின், நான் சதீஷ் பேசுகிறேன். இப்போ எல்லாம் யார் பேசுகிறோம்னு சொல்ல தேவையே இல்லையே சதீஷ். உன் பேரை தானே போட்டு வச்சுருக்கேன். செல்ஃபோன் சப்தம் கேட்டாலே உன் பேர் பளிச்சுன்னு தெரியும். சரி, நீ விஷயத்துக்கு வா. வர்றியா? ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் விருந்து சாப்பிட்டுட்டு வருவோம். என்ன சதீஷ் விசேஷம்? உனக்கு இன்றைக்கி பிறந்த நாளா? மண்ணாங்கட்டி, நான் எதுக்கு கூப்பிடுவேன்னு உனக்கு தெரியாது? நான் பேர் சொல்லி உன்னை கூப்பிடுறதையெல்லாம் ஒரு மேட்டர்னு பேசிக்கிட்டு இருக்கியே. நம்ம விஷயம் எந்த அளவில் இருக்குது அதை முதல்ல சொல்லு. கோபம் கொப்பளித்தது சதீஷிடம். கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். 3 பேரும் இது வரைக்கும் ஒன்றாவே தான் இருக்காங்க. அந்த குட்டி பொண்ணு நேற்றை விட இன்றைக்கி இன்னும் நல்லா இருக்குது. குளிருக்கு போட்டுவிட்ட மங்கிக்குள்ளாவை கூட கழட்டி வீசிவிட்டு என்னை பார்த்து பந்து விளையாட கூப்பிடுது. இதையெல்லாம் நான் கேட்டேனா? போட்டுத்தள்ள என்ன வழி அதை சொல்லும். முதலில் சின்னவரை அவங்கள விட்டு பிரிக்கணும். அவர் 1 மணி நேரமாவது வெளியில் போகணும். இந்த வடநாட்டு பொண்ணும் சின்ன பொண்ணும் அன்னைக்கு மாதிரியே அந்த சாமியாரை பார்க்க வெளியே கிளம்பினா போகிறோம். லாரியை விட்டு அடித்து ஒரே தூக்கிடுவேன். ஏன் வேறு ஐடியாவே உனக்கு தோணலையா? கொலைனாதான் எப்போவோ முடிச்சிருப்பேனே. இது விபத்து மாதிரி இருக்கணும். யார் மேலேயும் சந்தேகமும் வரக்கூடாதுன்னுட்டா அது எப்படி? அதுவும் சரிதான். அந்த பொண்ணு பாம்பை பார்த்தா உழுந்து கும்பிடுதுன்னு சொன்னேல்ல? ஆமாம். அப்போ அந்த பாம்பாலேயே கதையை முடிச்சுட்டா? நீ சொல்கிறதும் சரிதான். ஆனால் இதில் அவள் சுதாரிச்சுக்கிட்டா கொஞ்சம் இடமே இருக்கே. எப்படி? பாம்பை பார்த்து அரண்டு போய் அடிக்க பார்த்தா தான் அது சேரும். இவங்க தான் உழுந்து கும்பிடுறாங்களே. 1க்கு 4 பாம்பு விடு, ஒன்று கூடவா கடிக்காமல் போயிடும்? ரைட், முயற்சி பண்ணி பார்க்குறேன். பண்ணியெல்லாம் பார்க்காத, முடி. அவங்க அப்புறம் மலையை விட்டு கிளம்பிட போகிறாங்க. சதீஷ், இப்படி ஃபோன்லேயே எல்லாத்தையும் சாதிச்சுக்க பார்க்காத. இந்த மலையில் தானே நீயும் இருக்கே. இங்கே வா என் கூட. 2 பேரும் சேர்ந்தே வேலை வேகமாக செய்வோம். சரி, வர்றேன். நீ பாம்புக்கு ஏற்பாடு பண்ணு. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. பாம்புங்களை பிடிச்சி அதோட விஷத்தை எடுத்து அதை வச்சு ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிற போதிமுத்துங்கிறவனை எனக்கு நல்லா தெரியும். எப்போ பாரு ஏதாவது வயக்காட்டில் தான் இருப்பான். அதுவும் கடலை வயலில் பார்த்து தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். அங்கே தான் எலிங்க நிறைய இருக்கும். அது இருக்கிற இடத்துல தான் நல்ல பாம்பு நடமாட்டமும் நிறைய இருக்கும். அப்படிங்கிறதால அங்கேயே தான் அவன் சுற்றிக்கிட்டு இருப்பான். கையிருப்பாவே எப்பவும் 10-15 புஷ்ஷுங்க அவங்கிட்டே இருக்கும். புஷ்ஷுங்களா? ஆமாம். அவன் பாம்புன்னே சொல்ல மாட்டான், புஷ்ஷுங்கன்னு தான் சொல்லுவான். பாம்புங்களை அப்படித்தானே சீரும். ஓ, அதனாலயா? சரி, இப்போவே அந்த போதிமுத்து எப்படி ஒரு 4-5 பாம்புகளோட உடனே வர சொல்லு. நான் சின்னவரை அங்கே இருந்து கிளப்ப பார்க்குறேன். குலசேகர ராஜா சார்கிட்ட சொன்னால் போகிறோம். அவர் எதையாவது பண்ணி சின்னவரை கிளப்பி விட்டுருவார். அப்புறம் நீயும் நானும் மட்டும்தான். அவனை வர சொல்லு. பெருசு இல்லை, அவனும் பங்கு கேட்பான். அவன் கேட்குறத கொடுத்தா தான் சம்மதிப்பான். எவ்வளோ கேட்பான் தெரியாது, பேசித்தான் பார்க்கணும். அதுக்கு பேசாமல் பாம்புகளை விலைக்கே வாங்கி நாமளே அதுகளை பங்களா ரூமுக்குள்ளே விட்டுருவோம். என்ன சொல்கிற? நமக்கு எதுக்கு சதீஷ் அந்த வில்லங்க பிடிச்ச வேலை? அவன்னா லாவகமாக அதை பண்ணுவான். மார்ட்டின், இந்த விஷயத்தில் நம்ம யாரையுமே கூட்டு சேர்க்கக்கூடாது. நான் உன்னை கூட்டு சேர்த்ததே குலசேகர ராஜா சாருக்கு பிடிக்கவே இல்லை. கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தினேன். பெரிய ஆளுங்க எப்போவுமே உஷாராக தான் இருப்பாங்க. சரி, நான் போய் எதையாவது சொல்லி பாம்புங்களை வாங்கிக்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வந்துட்டு உடனே ஃபோன் பண்ணு. அடுத்த சில மணி நேரத்தில் சின்னவரை மட்டும் தனியாக வழியே கிளப்புற வேலையை குலசேகர ராஜா சார் பார்த்துக்குவார். அந்த சமயத்தில் நாமளும் உள்ளே நுழைவோம். இந்த வேலைக்காரன் நாச்சிமுத்து அவன் பொண்டாட்டி பங்கஜத்தை என்ன பண்ணுறது?
அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி எதையாவது பண்ணுவோம். இந்த சந்தர்ப்பத்தை மட்டும் விட்டுடவே கூடாது. சதீஷ் பேசி முடித்திட மார்ட்டின் டீ கிளாஸை பார்த்தான். மலை குளிருக்கு அது குளிர்ந்து ஆடை போர்த்தி கொண்டு இருந்தது. அப்படியே கீழே கொட்டிவிட்டு கிளாஸை அருகில் இருக்கும் கடையில் கொடுத்துவிட்டு போதிமுத்துவை பார்க்க புறப்பட்டு விட்டான். லேஸ்கிரீன் மேல் கவனமாக இருந்த கணேஷின் மேல் பொத்தென்று வந்து விழுந்தது தியா தூக்கி எறிந்த பந்து. அந்த பந்துக்காக ஓடி வந்து நின்ற செல்ல மகளை ஆசையாக பார்த்தான் கணேசன். அப்பொழுது ரத்தி குளித்துவிட்டு ஆளுயர கண்ணாடி முன் அமர்ந்து தலையை வாரிக்கொண்டிருந்தாள். டேடி, பால் இந்தா, பந்து விளையாடு. கண்ணாடி மேலே பட்டா உடஞ்சி போயிடும், பார்த்து விளையாடு. வெளியில் போய் விளையாடு. மம்மி தான் உள்ளேயே விளையாட சொன்னாங்க. ரத்தி, எங்கே இருக்கே? இதோ வந்துட்டேன் ஜி என்றபடி தலைக்கு கிளிப்பை பொறுத்தபடியே அவன் முன் வந்து நின்றாள் ரத்தி. ஒருமுறை அழகாக ஆழமாக அவளை பார்த்தவன் தொடக்க காலத்தில் நாக்பூரில் கெஸ்ட் ஹவுஸில் பார்த்த பொழுது எப்படி இருந்தாளோ அப்படியே தான் இருந்தாள். இப்போ நீ முன்ன மாதிரியே அழகாக இருக்க ரத்தி. பதிலுக்கு சிரித்த அவள் தியா இப்பொழுது அவன் மணிமேல் இருந்த நிலையிலேயே லேப்டாப் லெட்டர் பட்டன்களை தட்டத் தொடங்கியிருந்தாள். நோ தியா, டேடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் மிக்கி மவுஸ் பார்க்கணும் டாடி. பேட்டில் அம்மா உனக்கு போட்டு தருவாங்க. நானே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் டாடி. ஓ, நீ அதெல்லாமும் பண்ணுவியா? இப்போ மொபைலில் கிரிக்கெட்டே விளையாட ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் இதை ஒரு பெரிய விஷயமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு சந்தோஷ உரையாடல் அங்கே தொடங்கி விட்டிருந்தது. தியாவிடம் துளியும் சோர்வோ சலிப்போ இல்லை. மாறாக ஒரு மான்குட்டியின் துருதுருப்போடு தெரிந்தாள். ஆமாம், மருந்து கொடுத்தியா? கொடுத்தேன், சாப்பிட மாட்டேங்கிறா. ஆமாம் டாடி, எனக்கு அந்த கசப்பு மருந்தெல்லாம் வேணாம். நான் இப்போ நல்லா தானே இருக்கேன். குழந்தை தானாக முன்வந்து குழைந்து பேசினாள். இல்லைடா, எப்போவும் நல்லா இருக்கணும்னா நீ மருந்து சாப்பிடத்தான் வேணும். அப்போத்தான் உனக்கு பூரணமாக குணமாகும். ஜி, ஒரு விஷயம். ரத்தி கணேசனை தன் பக்கமாக திருப்பினாள். என்ன ரத்தி? குழந்தையோட நான் அந்த சாமியாரை போய் ஒரு தடவை பார்த்துட்டு முழுவதும் முடிக்காமல் வென்று விழுங்கினாள். கணேசனிடம் சிந்தனை. உங்களுக்கு இன்னும் அவர் மேலே நம்பிக்கை வரலைங்களா? கணேசன் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அமைதியாகவே இருந்தான். டாக்டர் வெங்கட்ராவ் எவ்வளவு சொல்லியுமா உங்களுக்கு சந்தேகம்? சரி, போயிட்டு வா. ஆனால் ஒன்று, போயிட்டு சீக்கிரம் வந்துடணும். நான் வரல, நீ கூட்டிக்கிட்டு போயிட்டு வா. பங்கஜத்தை கூட கூட்டிக்கிட்டே போ. கார் எடுத்துக்கிட்டு போகிறேன். அரண்மனை குடும்ப மருமகள் ஆட்டோவில் போனால் தான் உங்களை பிடிக்க முடியலையே. உங்களுக்கும் அது பிடிக்கலையே. தாராளமாக எடுத்துக்கிட்டு போ. அதுக்கு தானே உனக்கு கார் ஓட்டவே சொல்லி கொடுத்தேன். ரொம்ப தேங்க்ஸ் ஜி. உற்சாகமான ரத்தி மிக வேகமாக தியாவுக்கு உடையை மாற்றத் தொடங்கினாள். மாற்றும் பொழுதே பங்கஜம் என்று உரத்த குரல் கொடுத்தபடி பங்கஜமும் ஈரக்கைகளை துடைத்தபடி எதிரில் வந்து நிற்க, அம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாம், நாம் இப்போ சேட்டோட எஸ்டேட்டுக்கு சாமியை பார்க்க போகிறோம். நீயும் கூட வர்ற? அப்படி அம்மா, ரொம்ப சந்தோஷம் என்றவள் அடுத்து கணேசனை பார்த்தாள். அவள் பார்க்காகவும் லேப்டாப்பை பார்க்க தொடங்கிவிட்டான். ஏற்காட்டில் அன்று நல்ல இதமான காலச்சூழல். தை மாத மேகங்கள் தரையிலாடும் என்பார்கள். அவற்றின் ஊடாக ரத்தி காரை செலுத்தி கொண்டிருந்தாள். தார்ச்சாலையின் மேல் லேசாக பெய்திருந்த மழையின் ஈரம். சாலையும் அடற்கருப்பில் அதனால் மின்னியது. காருக்குள் முன் சீட்டில் தியா உட்காராமல் நின்றபடியே இருந்தாள். பின்னால் பங்கஜம், அம்மா, ஐயா சாமியார் விஷயத்தில் மனசு மாறிட்டாருங்களாம்மா என்று கேட்டாள். மாறிக்கிட்டே வர்றாரு பங்கஜம். நான் இப்போ எவ்வளவு சந்தோஷத்தில் இருக்கேன் தெரியுமா என்று கேட்டபடியே ஒரு வளைவில் காரை திருப்பினாள் ரத்தி. அங்கே மார்ட்டினும் தன் மோட்டார் பைக்கில் அப்பொழுது அவளை கடந்தவனாக அதிர்ந்து போய் அவர்கள் காரில் செல்வதை பார்த்தான். உடனே ஓரமாக ஒதுக்கி சதீஷை தான் அழைத்தான். சதீஷ், அந்த வடநாட்டு பொண்ணும் சின்ன பொண்ணும் வேலைக்காரியோட சேட் எஸ்டேட் பக்கமாக போய்கிட்டு இருக்காங்க. அப்போ காரில் சின்னவர் கணேசன் இல்லையா? இல்லை, நான் போதுமுத்திவை பார்க்க பைக்கில் புறப்பட்டுக்கிட்டுக்கப்ப எதிரில் காரில் இவங்களை பார்த்தேன். அந்த பொண்ணு கார் கூட ஓட்டும் போல. சரி, இப்போ என்ன பண்ண போகிற? பழைய ஐடியா தான். பாம்பு மட்டரை தூக்கி தூரம் போட்டுட்டு லோடு லாரியை எடுத்துக்கிட்டு இப்போவே சேட்டு எஸ்டேட்டுக்கு போயிடுறேன். என்ன வேணா செய், எனக்கு காரியம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சா போகிறோம். இந்த தடவை என் முயற்சி தப்பாது. எஸ்டேட்லேருந்து அவள் காரில் திரும்பும்போது ஒரு கர்ணகொடூரமான ஆக்சிடெண்ட், அது கேரண்டி. பாவம், அந்த வேலைக்காரியும் கூட சேர்ந்து சாக போகிறா. அதை நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது.
போனை முடக்கிய மார்ட்டின் தன் பைக் லாரி நோக்கி அதன் ஷெட்டை நோக்கி செலுத்தினான் தன்னுடைய பைக்கை. அவனிடம் ஒரு ஆக்ரோஷம். அதன் மதிப்பு 25 லட்சம் ஆயிற்றே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.